திருக்குறள் தான் சொல்லணும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றையே மறப்பது. ஏன்னா இது தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் ஃபார் சக்சஸ் டு யூ. இதுக்கு எப்படி 2 வார்த்தையில சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா வந்து ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு எல்லா படத்துலையும் ஒரு டைலாக் வரும், வில்லேஜ் படங்கள் எல்லாம். அது ரொம்ப ஃபேமஸ் டைலாக். இன்னைக்கு கார்த்திக் யோகி அந்த வார்த்தையை டெய்லி சொல்லிட்டு இருக்காரு. ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன், ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன், ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன். ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல. அந்த கொரோனா டைம்ல வந்து அது ஓடிடி தளம் தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஓடிடியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படம் வந்து டிக்கிலோனா. அவருக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. ஐயோ, ஒரு 1000 பேருக்கு ஆடியன்ஸ் மத்தியில் நடுவில் உட்காந்து அவங்க கைத்தட்ட கிளாஸை கேட்கணுங்கிற போது எனக்கு தேவை. ஆனால் நடக்காமல் போச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். அந்த வருத்தம் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு அவருக்கு. நேற்று இரவு நான், கார்த்திக் யோகி சார், ஆல்பின், அசிஸ்டன்ட் பிரேம், மஞ்சு எல்லாமே போய் படம் பார்த்தோம். பிஆர் மகாலில் ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் காலி, இது எல்லாம் ஃபுல்லு. செகண்ட் வீக்கு வெள்ளிக்கிழமை நைட் ஷோ, செகண்ட் ஷோ. குழந்தை அழுகிற சத்தம்லாம் கேட்குது. குழந்தை தூக்கிட்டுலாம் அப்படியே தட்டி கொடுத்துட்டே போறாங்க வெளியில. மறுபடியும் குழந்தை அழுகை நிப்பாட்டதுக்கு அப்புறம் உள்ள வராங்க. குடும்பம் வந்து ரசிச்ச ஒரு படத்தை வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ரசிச்சிட்டு இருக்கு. இந்த மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த கார்த்திக் யோகி சாருக்கு உண்மையிலேயே நன்றி. ஏன்னா வந்து வெற்றி என்பது அவ்வளவு சுலபம் கிடையாதுங்க. சினிமாவில் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம், யூஜி பாஸ் பண்ணிடலாம், பிஜி பாஸ் பண்ணிடலாம், ஈவன் ஐஏஎஸ் கூட பாஸ் பண்ணிடலாம். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தொடர்ந்து படிச்சு எக்ஸாம் பண்ணிடலாம். ஆனால் சினிமாவில் ஒரு இயக்குனராக வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஆஸ் ஏ டைரக்டர் ஐ நோ வெரி வெல். ஏன்னா சினிமாங்கிற கடல் வந்து வருஷத்துக்கு 200 படம் ரிலீஸ் ஆகுது. 5 படம் இல்லை 6 படம் தான் ஹிட் ஆகுது. உங்களுக்கு தெரியும் மீடியாவில். அந்த 5, 6க்குள்ள வர்றது எவ்வளவு கஷ்டம் யோசிப்பாங்களேன். அந்த சாதனை இன்று என்னுடைய சகோதரர் கார்த்திக் யோகி பண்ணியிருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட்ல வழக்கமா காமெடி படங்கள் பார்த்தாங்கன்னா பிரஸ்ல ஒரு என்ன காமெடி படம் பெருசா அழுத்தமான கதைகள் இருக்காது, அங்கங்க சிரிக்க வைப்பாங்க. நம்ம தான் வெள்ளிக்கிழமை ஒரு காமெடி படம் பார்க்குறோமே அப்படிங்கிற மனநிலையில தான் நம்ம சகோதரர்கள், நம்ம மீடியா சகோதரர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பல படங்கள் உங்களை போட்டு காமெடிங்கிற பேர்ல கொள்றாங்களேங்கெல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல தோணி இருக்கும். ஆனால் இந்த படத்துல நீங்க சீன் பை சீன் கைத்தண்டதை பார்த்து உண்மையிலேயே வந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம பிரஸ் பீப்புள் அப்படி கைத்தட்டுறாங்க, நம்ம மீடியா சகோதரர்கள் அப்படி கைத்தட்டுறாங்க. இவங்க கைத்தறிட்டாங்கன்னா இதை விட 4 மடங்கு கைத்தட்ட ரசிகர்கள் தட்டுவாங்க நம்பணும். அது தேட்டர் நடந்துச்சு. அதனாலதான் இந்த வந்து 20 நாள் 50 நாள் 100 நாள் சொல்றாங்க. அது உங்களுடைய மனசை காட்டுறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த படம் ஒரு வாரத்திலேயே இதுடைய முதலீட்டை எடுத்து விட்டது. லாபத்துடன் வெள்ளிக்கிழமையோட லாபம் ஆரம்பிச்சாச்சு. இதுதான் உண்மை. செகண்ட் வீக்ஸ்ல எல்லாம் இதோட லாபம் வேற லெவல்ல இருக்கும். பிரஸ் மீட் பண்ணுங்க, சக்சஸ் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது ப்ரொடியூசர் மிக தெளிவா சொன்னாரு. எல்லாருமே படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் 4 நாள் பிரஸ் மீட்ல சக்சஸ் மீட் ஒன்று கொண்டாடுறாங்க. சம்டைம் அது கேலி கூத்தாயிடுது. அப்படி ஆகக்கூடாது. நம்ம சொல்றத அவங்க நம்பணும். அதுக்கு ஒரு டைம் ஆகும் சொல்லிட்டு இந்த படத்தோட 9வது நாள் அன்னைக்கு சக்சஸ் மீட் வச்சிருக்கோம். அதாவது செகண்ட் வீக்ஸ்ல 9 நாள் வச்சிருக்கோம். 9 நாள் வைக்கும்போது தெரியும் இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவு. இந்த 9 நாள் கலெக்ஷன் 600, அதாவது உலகம் ஃபுல்லா 650 தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஷோக்கு எவ்வளவு கலெக்ஷன் உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அப்ப இந்த படத்தோட சக்சஸ நாங்க சொல்றதுக்கு நீங்களே கணிச்சிருப்பீங்க. இதுதான் இதோட ரியாலிட்டி. சந்தான சார், இந்த படத்துடைய வெற்றிக்கு வந்து சந்தான சார் வந்து மிகப்பெரிய ஆணிவேர் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க மீடியாவில். எல்லாருமே ஒரு வார்த்தையை கோடிட்டு சொன்னீங்க. சந்தானம் சார் சக நடிகர்களுக்கு இடமளித்து ஒதுங்கி நின்று அவர்களை ரசித்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அதனால மிகப்பெரிய சக்சஸ் சொன்னாங்க. நீங்க சொன்னதுதான் எல்லாருமே சொல்றாங்க. ஆனால் ஒரு உண்மையான விஷயம் இருக்கணும். ஒதுங்கி நின்று அவரை நடிக்க வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பரந்த மனசு வேணும். எந்த ஹீரோக்களுக்கு எல்லா ஹீரோக்களுக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் பல ஹீரோக்களை நடிக்கிறேன். ஆனால் நான் பார்த்து வியர்ந்த ஒரு அன்பு சகோதரர் சந்தானம் சார். நான் வெற்றி பெற்றேன், அதே வெற்றியை சேசு படணும், அதே வெற்றியை எட்டிஸ் பர்சன் பண்ணணும், அதே வெற்றியை கூல் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க கூட அப்படி ஜாலியா பேசிக்கிட்டு அவனுக்கு அதை ஸ்டார்ட் வைங்க, நீ பேச டைலாக்க அந்த விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டேன் ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த பழமொழி இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. அதுதான் சந்தான சார். சந்தான சாருக்குள்ள விட எனக்கு பழைய நட்பு எஜே சூர்யா சாரோட நட்பு. ஏற்கனவே நான் ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லியிருக்கேன். அன்பியா இருக்கிற படத்துல வந்து நான் கோ டைரக்டர், சாரும் எஜே சூர்யா சார் நடிச்சாங்க. அப்ப அது இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற காமெடி ரொம்ப ஃபேமஸ். அப்ப அவங்க 2 பேரும் நடிக்கும்போது நான் தான் பேக்ல இருந்து கேமரா ஆக்ஷன்லாம் சொல்லுவேன். அந்த உரிமையை சிசியனா எனக்கு எஜே சூர்யா சார் கொடுத்திருந்தாரு. அந்த இருக்கு இல்ல காமெடி அப்ப சந்தான சார் அப்பதான் பீன்ல வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து
அவருடைய முழு திறமையாலும் அவருடைய நல்ல மனசாலும் மிகப்பெரிய உயரத்துக்கு போனாரு. எனக்கு ஒரு அதிர்ஷ்டமின்மை அவரோட நடிக்கவே முடியல. வரதெல்லாம் சின்ன சின்ன கேரக்டரா வந்து நோ நோ நோன்னு சொல்லிட்டே இருந்தேன். செஞ்சா வேற லெவல்ல செய்யணும், செய்யக்கூடாது. ஏன்னா நான் தேசிக ராஜா, மனங்குத்தி பறவை, வேலன் வந்துட்டா வேலைக்காரன், கூர்கா அப்படின்னு தொடர்ந்து வந்து காமெடியில ஒரு காமெடி எல்லாம் கலக்கிட்டு இருக்கும்போது நான் சின்ன கேரக்டர் பண்ணோம்னா லைஃப் போயிடுமே பயந்து 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 ஒதுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தேன். கரெக்ட் டயத்துல கார்த்திக் வைக்கிறது வந்து ஸ்கிரிப்ட் சொன்னாரு. இதாண்டா சதான சாரோட சரியான டைம் சேர்ந்தேன். அதுக்கு இன்னைக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் கார்த்திக் சார். அப்புறம் ப்ரொடியூசர் ராஜ் சார் சொன்னாரு, அதாவது ஒரு ப்ரொடியூசர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, இல்லை எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வருவாங்க. ஆனால் விடிய விடிய பணியில் நாங்கள் சம்பளம் வாங்குறோம் உட்காந்துருப்போம். விடிய விடிய எங்களுக்கு கம்பெனி கொடுத்து உட்காந்துட்டே இருப்பார். பனி கொட்டிட்டு இருக்கோம். நான் கூட சம்டைம் கேரம்ல போயிருவேன். அவர் அங்கே கேரம்லேயே பார்க்க முடியாது, வெளியே சுற்றிட்டு இருப்பார். யாருக்கா இந்த ப்ராப்ளம் வந்துருச்சா, இருட்டில் ஷூட்டிங் நடக்குது. அந்த ஒரு கேர் எடுத்தார். நான் வந்து எந்த ப்ரொடியூசரையும் பார்க்காத ஒருத்தனுமே. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஏற்கனவே ஓரிரு வார்த்தைகள் சொல்லிட்டாங்க. அதனால ஏன் கூட நடித்தேன், அதாவது வந்து பாஸ்கர் அண்ணன், நேவல் ரவி சார், கூல் சுரேஷ், யதீஷ் பிரசாத், ஜாக்லின், என்னுடைய அன்பு சகோதரர் எங்கள் ஊருக்கு ஜான்